கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த தலைப்பு பெரிய கிருபை என்பதாகும். பெரிய தேவனின் பெரிய கிருபை என்பதாகும். பிரியமானவர்களே, கடந்த ஒளிபரப்புகளிலே புதிய வருடத்திலிருந்து உங்களோடு கூட செய்திகளை வரிசையாக பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் அறிந்திருக்கலாம். இந்த புதிய வருடத்திலே புதிய காரியங்களாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எவைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். புதிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கிற நாம் என்ன புதிய காரியங்களை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம், விரும்புகிறோம் என்பதை அந்த செய்திகளிலே பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். உதாரணமாக அந்த தொடர்ந்து பேசின அந்த செய்திகளிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே புதிய காரியங்களாக புதிய இருதயம், புதிய ஆவி, புதிய சிந்தை, புதிய வாழ்வு என்ற தலைப்புகளிலே நான் செய்தியை கொடுத்திருக்கின்றேன். அதன் பிறகு புதிய வாழ்வு அது எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கிறது, ஆண்டவருக்குள் வாழ்கிற அந்த புதிய வாழ்வு, ரட்சிக்கப்பட்ட வாழ்வு அது எப்படிப்பட்டது என்பதை நான் வரிசையாக தொகுத்து வழங்கியிருக்கிறேன். அதாவது அந்த புதிய வாழ்வு என்பது அது ஒரு சந்தோஷமான வாழ்வு, அது ஒரு சமாதானமான வாழ்வு, அது ஒரு விடுதலையின் வாழ்வு, அது ஒரு வெற்றியின் வாழ்வு, அது நித்திய வாழ்வு என்பதை குறித்து உங்களோடு கூட வரிசையாக செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கடந்த ஒளிபரப்பிலே கூட இந்த புதிய வாழ்விலே புதிய காரியங்களாக நாம் செய்ய வேண்டியது அவைகள் பெரியவைகளாக இருக்க வேண்டும். அந்த புதிய காரியங்கள் பெரிய காரியங்களாக நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி முதலாவதாக கடந்த ஒளிபரப்பில் இந்த பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் அந்த பெரிய தேவன், நாம் வணங்குகிற தேவன் பெரிய தேவன் என்பதை முதலாவதாக நாம் உணர்ந்து நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையிலே யார்? நாம் கர்த்தருடைய பார்வையிலே ஒரு பெரிய ஜாதி, ஒரு வல்லமையுள்ள ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கிதியோனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வேதாகம சம்பவத்திலிருந்து எடுத்து அந்த கிதியோன் சிறியவனாக எளியவனாக இருந்தாலும் கூட குடும்பம் எளிமையாக குடும்பம் இருந்தாலும் அவன் அடிமைத்தனத்திலே அங்கு மீதியானின் கையில் இருந்தாலும் கூட அவனை பராக்கிரமசாலியாக கர்த்தர் அவனை எடுத்து பெரிய போர் வீரனாக மாற்றி பெரிய வெற்றியை அவன் மூலமாக பெற்று தந்தார். பெரிய காரியத்தை கிதியோன் சாதித்தான் என்பதை நான் முதலாவதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் செய்தியாக நான் கொடுத்திருக்கிறேன். இந்த நாளிலும் கூட தொடர்ந்து அதுபோல அன்பு பெரியது என்பதை குறித்து நான் கடந்த ஒளிபரப்பிலே உங்களோடு கூட பேசினேன். எப்படி என்றால், கிதியோன் போன்ற பெரிய காரியங்களை செய்த பிறகு செய்ய வேண்டுமானால் நமக்கு ஆண்டவருடைய பெரிய குணாதிசயங்களை ரசித்து பார்க்க வேண்டும்.
விழுந்து விடுவனோ என்று நீங்கள் தள்ளாடி கொண்டிருப்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் கிருபை உன்னை தாங்கும் மகனே, என் கிருபை நீ வழிக்கு விழுந்து விடாதபடிக்கு அது தாங்கும். அது பெரிய கிருபை, அது நல்ல கிருபை, அது பலப்படுத்துகிற கிருபை, அது தாங்குகிற கிருபை என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய கிருபையினாலே இன்றைக்கு நம்மையும் கூட தாங்கி கொண்டிருக்கிறார், உங்களையும் தாங்குவார். அது மாத்திரமல்ல, இந்த கிருபை வேறு என்ன காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும்? ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது மகனே மகளே என்று சொல்லி அன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இன்றைக்கும் நமக்கும் அதே வாக்குத்தத்தை கொடுக்கிறார். யார் விலகி போனாங்களா? மலை போன்று நம்பினவங்களாம் உங்களை விட்டு விலகி போயிட்டாங்களா? மலை போன்று நம்பின உன்னை கணவன் விட்டு போயிட்டானா? உன்னை மனைவி விட்டு போயிட்டாள்? உங்கள் பிள்ளைங்க மலை போல நம்பினீங்க, படிக்க வச்சு என்னை காப்பாற்றுவான்னு நினச்சோம், அவங்க என்னை விட்டு விலகி போயிட்டாங்க என்று கலங்குகிறீர்களா? யார் விலகினாலும், எப்பேற்பட்டவர்கள் விலகினார்கள், யாரை நம்பினவர்களெல்லாம் உங்களை விட்டு விலகிவிட்டாலும் கர்த்தருடைய கிருபை ஒரு நாளும் விலகாது. அவர் செய்த உடன்படிக்கை ஒரு நாளும் விலகாது. என்னுடைய வாழ்க்கையிலே கூட அப்படிப்பட்ட சிறை வாழ்க்கையிலே எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், எல்லாரும் என்னை விட்டு விலகிவிட்டார்கள், நான் நம்பின அரசாங்கங்களெல்லாம் என்னை கைவிட்டு விலகிவிட்டது என்று சொல்லி நான் ஒரு நாளில் நான் கதறி சோர்ந்து போன வேளையில் கர்த்தர் சொன்னார், மகனே, யார் விலகினாலும், மலை போன்றி நீ நம்பினவர்கள் எல்லாம் விலகிவிட்டாலும் என் கிருபை, நான் உன்னோடு செய்த உடன்படிக்கை ஒரு நாளும் விலகாது என்று சொல்லி இன்றைக்கும் அவருடைய கிருபைதான் விலகாமல் என்னை காத்து வழிநடத்தி வருகிறது, எங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு கருவியாக பயன்படுத்துகிறது. அருமையானது. அது மாத்திரமல்ல, 5வதாக நாம் பார்க்கும்பொழுது இந்த கிருபை அது மாறாத கிருபை, அது மாறாத கிருபை. அருமையான சங்கீதம் 136 சங்கீதம் முழுவதும் பார்க்கும் பொழுது அது என்றென்றைக்கும் இருக்கும். எல்லாரும் மறைந்து விடுவாங்க, எல்லா காரியங்களும், இந்த பொருட்கள், உலகத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் விலகி போட அழிந்து போயிடும். ஆனால் கர்த்தருடைய கிருபை ஒரு நாளும் மாறவே மாறாத. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆனால் கர்த்தருக்கு பெரிய காரியங்களை நாம் சாதிக்க முடியும். எப்படி இந்த கிருபையை பெறுவது? அது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கிருபை எப்படிங்க பெற்றுக்கொள்வது? சாதாரணமாக சொல்லிடுவோம். அநேகர் நம்ம கேட்கும்போது, ஐயா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லும்போது, ஏதோ கர்த்தருடைய கிருபையில் இருக்கிறோம்பா, கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கிருபை என்பது சாதாரணம் கிடையாதுங்க. அது சாதாரணமாக கிடைக்காது. தேவனுடைய கிருபை சாதாரணமாக கிடைக்காது. அது எப்படி கிடைக்குன்னு சொன்னால், முதலாவது நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்பொழுது அது உனக்கு கிடைக்கும். சங்கீதம் 103:17 நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளதான். அப்படின்னா அங்கு அவருக்கு பயந்தவர்கள் மேல்தான். தேவ பயம் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிருபை இருக்கும். தேவ பயம் நிறைந்த குடும்பத்தில், ஊழியத்தில், சபையில், கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தேவ பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் அது நிச்சயமாக அந்த கிருபை, தேவனுடைய கிருபை அவர்களுக்கு கிடைக்கும். ஆக தேவ பயம் கொள்ளும் பொழுது தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். 2வதாக தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறாராம். 1 பேதுரு 5:5 பார்க்கும் பொழுது அங்கே பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? எதிர்த்து நிற்கிறார். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். உங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னுடைய படிப்பு, என்னுடைய பட்டம், என்னுடைய அறிவு என்ன தெரியுமா? என்னுடைய சொத்து எவ்வளவு தெரியுமான்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கு ஒரு நிமிடத்தில் பூமி அதிர்ச்சி வந்தால் நம்ம சொத்து, சுதந்திரம், வீடுகள்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடும். எதுவுமே நிலை நிற்காது. ஆனால் தாழ்மை உள்ளவர்களாக, கர்த்தாவே நான் வெறுமையானவன், என்னை வெறுமையாக்குகிறேன், நான் எளிமையானவன், நான் தாழ்மையானவன், என்னில் ஒன்றுமில்லை ஆண்டவரே, பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை, உம்முடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லுவோமானால் அந்த தாழ்மையை பார்த்து ஆண்டவர் அநேக கிருபை வரங்களை உங்களுக்கு தருவார். கிருபையாக ஆசீர்வாதங்களை அளிப்பார். கடைசியாக காலைதோறும் ஜெபிக்கும் பொழுது அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதா. எரேமியா 3:23 என்ன சொல்கிறது? எரேமியாவின் புலம்பல் 3:23 காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். அப்படின்னா நம்ம அதிகாலையில் எழுந்து துதிக்க வேண்டும், அதிகாலையில் எழுந்து அவரோடு ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது புதிய கிருபை ஆண்டு ஒவ்வொரு நாளும் கட்டளையிடுவார். ஆக அருமையானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை உங்களை விட்டு சில பேர் விலகி இருக்கலாம், உங்களை யாரும் தாங்காமல் இருக்கலாம், உங்களுடைய பலவீனம் உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கலாம், சொந்து போயிருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய கிருபை என்ன சொல்கிறது தெரியுமா? நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் என்றைக்கும் உன்னோடு கூட இருப்பேன் என்று தேவனுடைய கிருபை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோமா? தேவனுக்கு பயப்படுவோமா? அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம்.
தாழ்மை உள்ளவர்களாக இருந்தால் தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்வோம். காலைதோறும் அவரை தேடுவோமானால் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். அந்த பெரிய கிருபை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருக்காக பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் சாதிக்க முடியும். அந்த பெரிய கிருபையை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக பெரிய காரியங்களை நாம் இனி நம்முடைய வாழ்க்கையில், இந்த புதிய வாழ்க்கையில் நாம் செய்வோம். கர்த்தர் தாமே நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவராக. கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் எப்பொழுதும் இருப்பதாக. கிருபை பெற்றவளை வாழ்க என்று மரியாளை கர்த்தருடைய தேவ தூதன் வாழ்த்தின பிரகாரமாகவே கர்த்தர் இன்றைக்கு உங்களை வாழ்த்துகிறார். கிருபை பெற்றவனே, கிருபை பெற்றவளே, கிருபை பெற்ற குடும்பமே, நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். எங்கள் ஈசாக்கின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, எங்கள் தாயின் நண்பனே, இஸ்ரவேலின் தேவனே, எங்கள் ஈசாக்கின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, எங்கள் தாயின் நண்பனே. Yes, Lord, you died for me. You rose again for me. I proclaim that you are the living God forever and ever. எனக்காக மரித்தவரே, மீண்டும் எனக்காக எழுந்தவரே, எனக்காக மரித்தவரே, மீண்டும் எனக்காக எழுந்தவரே, உயிருள்ள தேவன் என்று உலகெங்கும் கூறுவே, உம்மை உயிருள்ள தேவன் என்று உலகெங்கும் கூறுவே. இஸ்ரவேலின் தேவனே, எங்கள் ஈசாக்கின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, எங்கள் ஆரோக்கிய நண்பனே. Hallelujah. Amen. Hallelujah. உளையான சேற்றி நின்று என்னை விடுவித்த தேவனே, உளையான சேற்றி நின்று என்னை விடுவித்த தேவனே, கண்மலை மேல் நிறுத்தி என்னை உயர்த்திய தேவனே, கண்மலை மேல் நிறுத்தி என்னை உயர்த்திய தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, எங்கள் ஈசாக்கின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, எங்கள் ஆரோக்கிய நண்பனே. Yes, Lord, you have given me the new life and you have filled up with your new strength. I sing and praise you in all the days of my life. புது வாழ்வு அளித்தவரே, புதிய பெறனால் நிரப்பிடுமே,
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அடியனுடைய ஊழியங்கள் கண்மலையின் குரல் ஊழியங்கள் என்பதாகும். இன் இங்கிலீஷ் இட்ஸ் கால்ட் as வாய்ஸ் ஆஃப் த சாலிட் ராக் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷ்னல். வேலூரிலே காட்பாடியிலே நாங்கள் எங்களுடைய தலைமை ஸ்தாபனமாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம். 4 கிளை சபைகள் உண்டு. 12 ஊழியர்களும் அங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். பல வகையான ஊழியங்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிலும் பிட்ஸ்பர்க் என்ற நகரத்தில் நானும் மனைவியும் இங்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக மற்றும் தொலைக்காட்சி ஊழியங்கள், புத்தகம், ஒளி நாடா ஊழியங்கள் உண்டு. இவைகளுக்காக ஜெபியுங்கள், ஆதரியுங்கள். உங்கள் ஊழியத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டுமானால் அடியேன் வர தயாராக இருக்கின்றேன். ஆகவே என்னை அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 014123434028. இந்தியாவிலும் நீங்கள் வேலூரில் உள்ள இந்த முகவரியிலே இந்த தொலைபேசி எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.